அனைவருக்கும் வணக்கம். மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறையினர் இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க நீலாங்கரையில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேற்றுக்கு தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆளும் பாஜக ஆட்சி, இந்த ஆளும் தாவேக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தாரு, நிறைய பேசியிருந்தார். அதில் அவர் முதலமைச்சரையும் அந்த 3 எழுத்து நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கொச்சையாக பேசிட்டாரு, அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே 6 செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணி இன்றைக்கி அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க திமுக. இன்னைக்கு மதியம் அதுக்கான விசாரணை நடைபெறும்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. அப்படி உதயண்ணன் என்ன பேசிட்டார் அப்படின்றத அந்த காணொலி நீங்களே பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு சும்மா இன்னொரு தடவை பார்த்துடலாமே. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கவங்க, சென்னையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீலாங்கரைக்கு வர முடிஞ்சவங்க வாங்க, தயவு செஞ்சு வாங்க. இன்றைக்கி கைது பண்ணுறதுக்கு இந்த காவல்துறை வந்திருக்கு. பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் கண்டுக்கலை. இன்னைக்கு வேற தாவேகா சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்துறாங்களாம். எதுக்கு? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை கண்டிச்சு நாடு ஃபுல்லாக நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு. தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துல பாடினாங்க. காவிரி நீரை தரமாட்டேன்னு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லிச்சு. மேகதாது அணையை கட்டுவோன்னு சொல்றாங்க. எவ்வளோ மோசமான நிலைமை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்தப்போலாம் அமைதியாக இருந்தவங்க இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்களா? எதுக்கு? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னமோ பேசிட்டாராம். நாட்டிலேயே உலகத்திலேயே ஒரு எதிர்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி போராடுறது இதுதான் முதல் தடவை. இவங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் எங்க இருக்கு பாருங்களேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரா என்னமோ, அதுக்கு கைது பண்ணதுக்கு துடிக்கிறாங்க. முதல்ல அந்த காணொலியை பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க இப்ப இதுதான் பிரச்சனையா? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும்னு சொல்லிட்டாரு. காவிரியை தான் சொன்னேன்னு அவரே மீன் பண்றாரு. எவனோ இடையில திருசான்னு கத்துறான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? எவனோ கத்துறா, தாவேகா காரணம் கூட இருக்கலாம் இல்லையா? அவர் சொல்ல வந்த கருத்துன்றது எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு காவிரியை சொல்றாரு. இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிறானுங்க. ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு என்னெல்லாம் பேசினாரு? வாயில நல்லா வந்துருன்றாரு, டேஷ் போட்டு பேசுறாரு, டேஷ் டேஷ். அப்புறம் இங்க என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணாரு. அப்புறம் ஜனநாயகன் படத்துல தேன் வழியும் ஒரு வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணாரு. காதல எல்லாம் தேன் வழியும், அந்த வார்த்தையை கேட்டாலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு. முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசுறப்போ ஐயோ பெண்களுக்கு எதிராக பேசுறார், ஐயோ மோசமா பேசுறார், ஐயோ ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்ட்டுலாம் எவனும் அழல, எவனும் ஒப்பாரி வைக்கல. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் காவிரியை மீன் பண்ணி தான் பேசுறாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, காவிரியை சொன்னேன் அப்படின்ட்டாரு. எவனோ இடையில கடந்து அந்த நடிகை பேரை சொல்லிட்டு இருக்கான். அந்த நடிகையை சொன்னதுனால ஒரு அரசாங்கமே பாருங்களேன் இல்லையா, என்னமா இருக்குப்பா அரசாங்கம், சூப்பர், நல்லா செயல்படுது இந்த அரசாங்கம். நீட்டுக்கு எதிராக போராட்டின மாணவர்களை கைது. எந்த போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. விளங்காத ஒரு குப்பை கவர்மெண்ட், குப்பை காவல்துறை, குப்பை அரசாங்கம், கேடுகட்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு கேடுகட்ட, மிகவும் மட்டமான ஒரு தற்குறித்தனமான ஒரு தருதலைத்தனமான ஒரு ஆட்சி. யாரும் பேசிடக்கூடாது. பேசுனாலே பதறானுங்க, பேசுனாலே அழுகுறானுங்க, ஒப்பாரி வைக்கிறானுங்க. திமுக ஏதாவது பேசிட்டான்னா உடனே ஒட்டுமொத்த சங்கி இக்கோ சிஸ்டம், இந்த நடுநிலை வேஷம் போடக்கூடிய பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்க, நடுநிலை ஊடகங்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்க, இவனை எல்லாம் கிளம்பி வந்துருவானுங்க. அப்படியே போர்க்கொடியை தூக்கிட்டு உடனே போராட்டம், ஆர்ப்பாட்டம். பாஜக காரணங்கள்லாம் வரானுங்க. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா அப்படின்ட்டு ஒரு முதலமைச்சர் பேசுறப்ப இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு அழகான ஒருத்தரும் வாய் தரங்கள, ஒருத்தனும் கேட்கல. வாயில நல்லா வந்துரும்னு சொன்னாரே முதலமைச்சர், அதெல்லாம் மட்டும் முதலமைச்சருக்கு அழகா? ஒரு முதலமைச்சர் அப்படியெல்லாம் பேசலாமா? எதிர்கட்சி தலைவர் என்ன பேசிட்டார் அப்படி? சும்மா தண்ணி எங்க வரணுமோ அங்க வரணும், காவிரியை சொன்னேன் அப்படின்றார். தெளிவா அவருடைய வார்த்தை என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணாருன்றத சொல்லிட்டார். தட்ஸ் இட், எண்ட் ஆஃப் தி டிபேட். இதுக்கு பிறகு 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு. பேசுறவனை எல்லாம் கைது பண்றது. அன்பானந்தம் சகோதரரை ராத்திரியா கிருஷ்ணகிரிக்கு போய் கைது பண்ண போனாங்க. அவர் மேல இப்போ பாம் த்ரெட்டனிங் கேஸ்லாம் போட்டிருக்காங்க பெங்களூர்ல. இங்கே போட முடியலன்ட்டு கர்நாடகாவில் போய் போட்டு வச்சிருக்காங்க பெங்களூர்ல. பாம் வைக்கிறவங்க மாதிரியா இருக்கு நம்ம பசங்களுக்கு. பேசுறவன் எல்லாம் கைது, பதிவு போடுறவன் எல்லாம் கைது, இன்ஸ்டாகிராம்ல மீம் போடுறவன் கைது, யூடியூப்ல வீடியோ போடுறவன் கைது, இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறவன் கைது, ட்விட்டர்ல ஏதாவது பதிவு போடுறவன் கைது.
வழக்கு பதிவு. இப்போ என்னன்னா எதிர்கட்சி தலைவர் தொட்டு தான் பார்க்கட்டுமே, தொட்டு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும். பழைய திமுகவை திரும்ப பார்ப்பானுங்க. முதலமைச்சரை ஏதாவது சொன்னா கூட விட்டுருவாங்க போலையே. ஆனால் முதலமைச்சரை தாண்டி சுற்றி இருக்கக்கூடியவங்களெல்லாம் பேசுகிறப்போ தானே இங்கே பயங்கரமாக வெடிக்கிறாங்க. அதாவது சொல்கிறேன், அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் இவங்களெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா அந்த விமர்சனங்களையெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் உடனே கைது நடவடிக்கை, உடனேயே வழக்கு பதிவு. என்ன அரசாங்கம்! ஆபாசமாக பேசிட்டார் உதயநிதி அப்படின்றானுங்க. ஐயோயோ, ஆபாசத்தை பற்றி பேசுகிறவனுங்களை பாருங்களேன். தாவைக்காரனுங்க யாரு? டிவிக்கே வல்கர் வாரியர்ஸ். ஆபாசம் அப்படின்றானுங்க. ஆபாசமா? டே என்னங்கடா திடீர்னு நல்லவனா மாறிட்டீங்க? அடே என்னங்கடா பேசுறீங்க? ஆபாசத்துக்கு அர்த்தமே நீங்க தான்டா. ஆபாசத்தை டிஃபைன் பண்றதே நீங்க தான்டா. சமூக வலைத்தளங்களை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அருவருக்கத்தக்க வகையெல்லாம் அவ்வளோ ஆபாசமா பேசுறவனுங்கடா நீங்க எல்லாம் ஆபாசத்தை பத்தி பேசுறீங்க. தற்குறிகளா? நாகரிகமா பேசியிருக்கணும், நாகரிகமா பதில் சொல்லியிருக்கணும், நாகரிகமா கையாண்டணும். நாகரிகமா தான் சொல்லியிருக்காரு. அப்படியே அது அநாகரிகமா தெரியுது அப்படின்னாலும் தாவேக்கான்ற கட்சி என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்திருக்கோ அதுக்கான பதிலடி தான் இது. அது நாகரிகமான பதில் தான். இதை விட நாகரிகமா சொல்லணும்னா தெரியல. நாகரிகமா தான் பேசியிருக்காரு இல்லையா? கொஞ்சம் கூட அநாகரிகமா இல்லை. வேற மாதிரி வாயில நல்லா வந்துடும் அப்படின்லாம் சொல்லலை. நாகரிகமாக தான் பதில் சொல்லியிருக்காரு அண்ணன் உதயநிதி அவர்கள். நாகரிகமாக தான் பேசியிருக்காரு. அப்போ இது அநாகரிகமாக தெரியுதுன்னா எவன்லாம் அநாகரிகமாக இருக்கானோ அவனுக்கு தானே இது உறுத்தணும். அநாகரிகமாக இருக்கிறவனுடைய அவனுக்கான பதில் தான், அவனுக்கான வழியில தான் அவனுக்கான பதில் கிடைக்கும். அண்ணன் உதயநிதி அவர்கள் அந்த நடிகையுடைய பேரை வாயில உச்சரிக்கல. ஆனால் விஜய் அவர்கள் உங்க அப்பாவை எங்க தம்பி அப்படின்னு நேரடியாவே கேட்டாரு. டேஷ்னாரு, வாயில நல்லா வந்துரும்னாரு. அந்த விஜய் அவர்கள் போட்ட டேஷ் இருக்குல்லையா, அந்த டேஷ் அண்ணன் ஃபில் பண்ணிட்டாரு. அண்ணன் உதயநிதி அவர்கள் ஃபில் பண்ணிட்டாரு, டேஷ் போட்டாரு, அந்த டேஷை ஃபில் பண்ணிட்டாரு. அவ்வளோதானே, இதுல என்ன தவறு இருக்கு? ஆபாசமாட்டும் அர்த்தமற்ற கேவலமான கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசின முதலமைச்சரை யாருமே எதுவும் கேட்கல. அப்போ இங்கே சட்டம் வந்து எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரி, ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி, மக்களுக்கு ஒரு மாதிரி, பணம் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி தானே செயல்படுது. இதுக்கு பேர் என்ன ஜஸ்டிஸு? ஆட்சி அதிகாரம் இருந்தால் என்ன வேணா பேசலாம் அப்படின்னு தானே முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு, அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, எம்எல்ஏக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ அந்த நபரை இன்னும் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை, இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலை. பவுடர் உருட்டிக்கிட்டு இருந்தாப்புல, பவுடர் அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல, அது வந்துட்டு மாத்திரதான் அப்படின்னு இன்னைக்கு சாதிக்கவே செஞ்சுட்டானுங்க. அந்த நபர் மேலே வழக்கு பதிவு கிடையாது, அந்த நபரை கைது பண்ணல இன்ன வரைக்கும். ஒரு ட்ரக் யூஸ் பண்ண கேஸ், அது இன்னும் வரைக்கும் கைது பண்ணல. பேசிட்டாராம் எதிர்கட்சியில், பேசிட்டாராம். பேசுறது வாயில இருந்த வார்த்தை. இந்த கர்மத்துக்கு கைது. என்ன கர்மம் இருக்கு அதுல? அவர் என்ன பேசியிருக்காரு? ஒட்டுமொத்த அரசாங்கமும் கூறுகட்ட அரசாங்கமா இருக்கு. கூறுகட்ட காவல்துறை, கூறுகட்ட அரசாங்கம், கூறுகட்ட முதலமைச்சர். அண்ணன் உதயநிதி அவர்கள் இப்படி பேசிட்டாருன்னு வைக்கிறாங்களே. நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவரு நேரடியா பேரை சொல்லியே சொன்னார். திரிஷா வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க முதல்ல விஜய அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை இருந்துச்சா? எடுத்தாங்களா ஏதாவது நடவடிக்கை? பேசிட்டார் இல்லையா, அதுக்கு நடவடிக்கை இல்லை. அண்ணன் உதயநிதி அவர்கள் பேரை சொல்லலை. அவர் என்ன சொன்னாருன்னு அவர் தெளிவா அதுக்கு அவருடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டார். காவிரியை சொன்னேன், காவிரி தண்ணியை சொன்னேன்னு. இதுக்கு பிறகு வழக்கு பதிவு ஒன்று வாங்கலாம். கோர்ட்ல டங்குன்னு கொட்டு வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பாவது மயிராவது. மன்னிப்பும் கேட்க முடியாது, ஒரு மயிரும் கேட்க முடியாது. சனாதனத்துக்கு எதிராக பேசி அண்ணன் உதயநிதி அவர்களை நாடு முழுக்க வழக்கு பதிவு பண்ணாங்க. அவர் தலையை வெட்டி கொண்டு வரவனுக்கு பணம் தரோன்னு சொன்னாங்க. அதுக்கே அவரு என் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னவராகும். ஆடா தற்குறிகளா, வாய்ப்பில்லை ராஜா. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இதுல வேற பெண்களுக்கு உச்சப்படுத்திட்டார், பெண்களுக்கு எதிராக பேசிட்டார். பெண்களை ஐயோ திமுக, பெண்களுக்காக பேசக்கூடிய திமுக, பெண்கள் உரிமை, பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான இது பேசக்கூடிய திமுக இப்படி பேசிட்டார். ஐயோன்னு கொதிக்கிறானே. அவர் பெண்களை பத்தியே பேசல, எதுவுமே பேசல. புரியுதா? காவிரியே பேசினார். காவிரியில தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வரணும்ன்றார். அப்படியே அது தவறா தெரிஞ்சாலும் உங்களை எப்படி பேசணுமோ அதுக்கான பேச்சு தான் அது. ஆகவே இதுல எந்த தவறும் கிடையாது. படத்துல கெட்ட வார்த்தை போடக்கூடிய அந்த நடிகனை பார்த்து கேள்வி கேட்க துப்பில்ல, வக்கில்ல. வந்துட்டானுங்க, பெண்களை பத்தி பேசிட்டாருன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ ஊதி பெருசாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊதுறானுங்க ஒட்டுமொத்தமா. மன்னிப்பு கேளுங்க. வாய்ப்பில்லை ராஜா. அந்த கூட்டத்தில் அந்த நடிகையுடைய பேரை சொன்னவன் எவன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணும். அவன் தான் தாவேக்காரனா இருப்பான்.
தாவேக்காரனாக தான் இருப்பான். இதை வந்து வேணும்னே டைவர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து உட்காந்துருப்பான். இப்போ எதுக்காக இன்னைக்கு கைது பண்ணணும்னு துடிக்கிறாங்கன்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூடுதுங்க. சட்டமன்றத்தில் அண்ணன் உதயநிதி அவர்கள் வச்சு வெளுவெளுன்னு வெளுத்து விட போகிறார். அதை அவர் அங்கேயே சொல்லிட்டார். அங்கே தஞ்சையில் பேசுகிற போய் சொல்லிட்டார், நாளைக்கு நாங்கள் விட மாட்டோம், 5ஆம் தேதி நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ட்டார். புரியுதுங்களா? அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பாரு. ஏற்கனவே குத்தி குத்தி பேசுகிறாரு, இந்த ஆட்சி எங்களுடைய தயவில் தான் நடக்குதுன்னு குத்தி குத்தி பேசுகிறாருன்ட்டு பயத்தில் இருக்காங்க. கோழைகள். வீரனாக இருந்தால் பேச விடணும்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல. துப்பில்லை வக்கில்லை. தட்ஸ் இட் யுவர் ஆனர். அவரை சட்டமன்றத்துக்கு வரவிடக்கூடாதுன்னு முடக்கிறதுக்காக இதை ஒரு காரணமாயிருந்து தூக்கிட்டு வந்து கைது பண்ணி நிற்கிறானுங்க. தட்ஸ் இட். ஒன்றும் கிடையாது. அவர் வரக்கூடாது, அவர் பேசக்கூடாது. பேசுறத பார்த்து பயம் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்கும் எதிரில் இருக்கக்கூடியவனுங்களுக்குலாம். அதாவது எதிரில்னா ஆளுங்கட்சியை சொல்கிறேங்க, எதிர்கட்சி கிடையாது. எதிர்கட்சியை பார்த்தா ஆளுங்கட்சி பயந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திமுக தான் ஆளுங்கட்சி இங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. திமுகவை பார்த்து எவன் பயப்படுறான்னா, பயப்படுறான்னு சொன்னால் அவன் தானே எதிர்கட்சி. திமுக தான் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி தான் பயப்படக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். திமுக தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கு. கேள்வி எழுப்புது. அதை பார்த்து பொறுக்க முடியலங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. கோர்ட்டில் நிற்காது. முதல்ல எப்படியாவது கைது பண்ணிடலான்னு பார்க்குறானுங்க. வாய்ப்பே இல்லை. கைது பண்ணி பார்க்கட்டும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்ப்பானுங்க. இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு தான். தெளிவாக சொல்லிட்டேன், இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. திசை திருப்பும் அரசியல். மீனவர்கள் போராடுறாங்க ஒரு பக்கம், விவசாயிகள் போராடுறாங்க, அங்கே இங்கே 1008 போராட்டம். காவிரி நீர் வரமாட்டேங்குதுன்னு பிரச்சனை. இதில் உபரி நீராக திறந்து விட்டாங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணி மழை பெஞ்சிருச்சு, அதுக்கு வீடியோலாம் போடுறாங்க. தம்பி விஜய் தம்பி, நீ என் மகன் தம்பி, நீ வந்து நினச்சாலே போதும், மனசில் நினச்சாலே தண்ணி வந்துருச்சு பார் அப்படின்றாங்க. ஏன் மனசில் நினச்சா அந்த கச்சத்தீவு மீட்டலாம் இல்லையா? மனசில் நீட்டு வேண்டான்னு அவர் நினைக்கட்டுமே, நீட்டு ஒழிஞ்சிருமா? அப்போது மழை பெஞ்சிருச்சு, அதனால தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அதுவும் இங்கே பெருசாக ஃபில் ஆகிலாம் வரல. அங்கே திறந்து விட்ட தண்ணி, புரியுதுங்களா? சும்மா லைட்டாக திறந்து விட்டுருக்காங்க, அந்த உபரி நீரை தான். அதுக்கு வந்து விஜய் பார்த்தீங்களா, விஜயை பகச்சிக்கணும்னு நினச்சிட்டா அதெல்லாம் வந்துடும். கடவுள் அவர் கூட இருக்காரு, கடவுளின் பிள்ளை அவர் அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு கிடக்குறானுங்க. தற்குறிகளா? டேய், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் வாயை திறக்காத நீங்கள்லாம் இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க? எந்த பொந்துக்குள்ளடா இருந்தீங்க? இன்னைக்கு எப்படா திடீர்னு வந்து எல்லாரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு பேசிக்கிட்டு எப்படா அதெல்லாம் எப்படா நடக்குது? மக்கள்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கடா போனீங்க? உங்களுடைய கணக்கே புரிய மாட்டேங்குதே. அத்தனை ஜேர்னலிஸ்ட்டும் இந்த நடுநிலையாளர்கள்ன்ற பேரில் இருக்கிறவனுங்களும் ஏதோ அண்ணன் உதயநிதி அவர்கள் ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்ற மாதிரி பொங்கிட்டு இருக்கானுங்க. அவர் எதுவும் மோசமாக ஆபாசமாக பேசலை, கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்ற மாதிரி பேசுறானுங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களே டேஷ்னு பேசினாரு, வாயில் நல்லா வந்துரும்னு சொன்னார். அதுக்கெல்லாம் எவனும் ரியாக்ட் பண்ணல. என்ன இப்போ ரேட்டாக இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். ஆகவே தயவு செஞ்சு சென்னையில் இருக்கக்கூடியவங்க, திமுகவினர், திமுக உடன்பிறப்புகள் எல்லாரும் நீலாங்கரைக்கு வந்துருங்க. இந்த காணொலியை போட்டு நானும் அங்கே தான் போக போகிறேன். இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.